அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் இடம் சாதாரண இடமில்லை. இது ஒரு போர்க்களம். கெத்செமனே. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு என்ன செய்தார்? கெத்செமனே என்பது எண்ணெய் பிழியும் இடம் என்று அர்த்தம். அதுபோல அந்த இரவில் இயேசுவின் இதயம் பிழியப்பட்டது. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, மத்தேயு 26:36, பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். மத்தேயு 26:37. இயேசு மிகவும் கவலையிலும் துயரத்திலும் இருந்தார். என் ஆத்துமா மிகவும் துக்கமாயிருக்கிறது என்றார். அவர் தேவனாக இருந்தாலும் மனித வேதனையை உணர்ந்தார். தனிமை, பயம், அழுத்தம் அனைத்தும் வந்தது. ஜெபத்தில் பிதாவோடு போராடத் தொடங்கினார். அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, லூக்கா 22:41, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். லூக்கா 22:42. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். லூக்கா 22:43. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. லூக்கா 22:44. இது சாதாரண ஜெபமில்லை, மனவேதனையின் அடையாளம். இயேசு ஜெபிக்கும்போது சீஷர்கள் தூங்கினார்கள். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்கக்கூடாதா? மத்தேயு 26:40. சில நேரங்களில் நமக்கு ஆதரவு கிடைக்காது. நம்மோடு இருப்பவர்கள் நம்மை கைவிடலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மை விட்டுவிடமாட்டார். இறுதியில் இயேசு எழுந்து சொன்னார், இப்போது போகலாம். அவர் தன்னையே ஒப்புக் கொடுத்தார். அன்பானவர்களே, கெத்செமனே நமக்கு 3 முக்கியமான உண்மைகளை சொல்லுகிறது. 1. வேதனை வரும். 2. ஜெபம்தான் பதில். 3. தேவ சித்தம் சிறந்தது. அதற்கு நாம் ஒப்புக் கொடுத்துதான் ஆக வேண்டும். கொஞ்சம் திரும்பி பாருங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம் கடந்த காலங்களில் அனுபவித்த காயங்களையும் தோல்விகளையும் மனிதர்கள் நமக்கு செய்த தீமைகளையும் மறந்துவிடுவது நல்லது. அதைத்தான் வேதமும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. ஏனெனில் நமக்கு நன்மை செய்யும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் வேறொரு விஷயத்தை திரும்பி பார்ப்பது நல்லது. அது என்னவென்றால், நம்முடைய பழைய மனிதனின் பாவத்தினால் நாம் வாழ்ந்த அந்த தேவனற்ற வாழ்க்கையை நாம் அவ்வப்போது திரும்பி பார்க்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தராகிய இயேசுவின் அருமையும் அவரது தேவையும் நமக்கு புரியும். அது மட்டுமல்ல, அதே நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சக மனிதர்கள் மீது ஒரு பரிவும் அவர்களது ஆத்துமாக்கள் மேல் ஒரு பாரமும் ஏற்படும். நாமும் இவர்களைப் போலதான் ஒரு காலத்தில் இருந்தோம். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால்தான் நாம் இப்போது மாறியிருக்கிறோம் என்ற உணர்வே தாழ்மையின் சிந்தையை தந்து ஆவிக்குரிய மேட்டிமையும் பரிசேயத்தனமும் நமக்குள் புகுந்துவிடாமல் பாதுகாக்கும். பழைய வாழ்க்கையை மறந்துவிடாமல் திரும்பி பார்ப்பது மீண்டும் அதற்குள் செல்வதற்காக அல்ல, அவைகளை முற்றிலும் வெல்வதற்காக. மீட்பரை மேலும் மேலும் சார்ந்து கொண்டு புதிய மனிதனை தரிப்புக் கொண்டு கிறிஸ்துவின் சாயலில் முன்னேறுவதற்காக. கர்த்தாவே, கெத்செமனே போல என் வாழ்க்கையிலும் நான் போராடும்போது ஓடாமல் ஜெபிக்க உதவி செய்யும். என் சித்தமல்ல, உமது சித்தமே ஆகட்டும். ஆமேன்.